ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 2 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடு 1 நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் சீசன் 2 அனிமி எண்டிங்கில் கட் பண்ண செல்னரோட விஷயத்தை நம்ம கட் பண்ணாமல் எபிசோட் 1 ஃபுல்லாக போட்டுருந்தோம். செல்னர் நம்ம ஹீரோட பவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுல உள்ள நம்ம ஹீரோ பவரை பார்த்ததுல ஐயோ இவன் ஒரு ராஜா சாதாரண மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோட பவர் அவங்கள ரொம்ப பயமுடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல இதுக்கப்புறம் தான் சீசன் 2ல நம்ம பார்த்த சீனே வருது. நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கும் போது சேர்மன்கோ ஃபோன் பண்ணி அங்க ஒரு கேட் இருக்கு, அதை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுக்குறீங்களா சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த கேட்டுக்குள்ள போயிருப்பான். போனதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும், அங்க நம்ம ஹீரோ ராய்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே சும்மா எல்லாருமே மரண மாசா வெளியே வந்து நிக்க நம்ம ஹீரோ அடுத்த வேட்டையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்தா நிற்பான். அதோட அந்த சீசன் 2 அனிமி முடிஞ்சிருக்கும். அப்படியே கட் பண்ணா ஒரு மிகப்பெரிய மலைப்பகுதி, அது பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய டஞ்சன் கேட் ஓப்பன் ஆகுது. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க ஒரு ஹண்டரு ஐயோ யாரா நீ எங்க இடத்துல வந்துட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு அவன் பயந்து போய் கேட்டுட்டு இருப்பான். அப்படி அவன் முன்னாடி யார் வந்து நிற்கிறாங்கன்னா வேற யாரும் இல்லை, அவன் தான் ஃப்ராஸ்ட் மோனார்க். அவன் இங்கே வந்து அவன் இங்கே இல்லையா, ஓடி ஒளிஞ்சுக்கிட்டானா அந்த பிரில்லியன்ட் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தேடுறான். பிரில்லியன்ட் ஃப்ராக்மெண்ட் லைட் அப்படின்னா ஏஞ்சலோட சக்தி கூடையவங்க. இவங்க மோனார்க் பவர், அவங்க ஏஞ்சல்ஸ் பவர். அந்த பவர் தேடி தான் இவன் இங்கே வந்திருக்கான் மோனார்க்கு. அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க் இங்கே வந்து நின்னோன்னே பட்டா அந்த டஞ்சன் கேட்டை ஓப்பன் பண்ணி மோனார்க் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன் யாக்மெண்ட், அந்த யாக்மெண்ட் இங்கே வந்தோடனே இங்கே ஃப்ராஸ்ட் மோனார்க் அவனை பார்த்து டேய் நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அந்த யாக்மெண்ட்டு நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா கிழக்கு ஐஸ்லாண்டில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை சொல்ல தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அது கேட்டு ஃப்ராஸ்ட் மோனார்க்கும் ஆமாம் அது ஒரு சின்ன ஐஸ்லாண்டு கிழக்கில் இருக்கு, அங்கே தானே அந்த சேடோ மோனார்க் இருக்கிறான். இப்போ அதுக்கு என்ன விஷயம், நீங்கள் தானே அங்கே எல்லாத்தையுமே கவனிக்கணும், நீ தானே அதுக்குள்ளே ஒரு இன்சார்ஜ் மாதிரி அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு அந்த யாக் மட்டும் ஆமாம் ஆனால் இப்போதைக்கு ரூலர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா லீஜியா அவனை சவுத்து பிளேஸில் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளானை நான் எடுத்துக்கிறேன், அந்த சவுத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ கிழக்க பார்த்துக்க அப்படி சொல்லும்போது அப்படின்னா அந்த சேடா மோனார்க்கு அவனை என்ன பண்ணணும் அப்படி சொல்லும்போது அதை கேட்டுட்டு அங்கே யாக் மட்டும் நீ அதை பற்றி கவலைப்படாத, அவனை புதுசா வேற ஒருத்த பார்த்துக்குவான், அது வேற யாரும் இல்லை அது ஆர்கிடெக்ட் தான், அவங்ககிட்ட ஃபுல் பிளான் இருக்கு, அவன் அந்த சேடா மோனார்க்கா பார்த்துக்குவான். அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு ஒரு முக்கியமான நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கேன், நீ தேடி வந்த ஏஞ்சல் பவர் இருக்கிற கிரேட்டஸ்ட் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் பிரில்லியன் லைட்டு அவன் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு உறுதியாக தெரிஞ்சிருச்சு அப்படி சொல்லும்போது அது கேட்டு அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு, பரவாயில்லையே. ஆனால் அவன் நம்மளை வேணும்னு தான் இங்கே வர வச்சிருக்கான், அவன் வர வச்சதுக்கு காரணமே அவனோட சக்தியை இங்கே விட்டு போய் நம்ம அதை தேடி கண்டுபிடிச்சி இங்கே வரணும் தான். ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா அவன் இங்கே இல்லாமல் எங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டான் அப்படி சொல்லும்போது பட்டான்னு பார்த்தா யாரோ ஒருத்தன் மாசாக நடந்து வருவான் முக்காடு போட்டு, அவன் இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கானா அப்படி சொல்லிட்டு அங்கே பேசிக்கிட்டு அவனுங்க இருக்கும்போது அந்த இடத்துல சும்மா ஆறா பறக்க ஒருத்தன் முக்காடு போட்டு வந்து டேய் நீங்கள் கொரியா கிழக்கு பகுதியில் இருக்க ஐஸ்லாண்டை பற்றியாடா பேசிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அவன் கோவமா கேட்டோன்னே அதை பார்த்துட்டு ஃப்ராஸ்ட் மோனார்க்கு பாடுறா திடீர்னு எங்கே வந்திருக்க அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அந்த பக்கம் அந்த யாக் மட்டும் இருக்கான் பாருங்க, அவன் இதெல்லாம் நல்லா எதுவும் பண்ண முடியாதுப்பா, நான் இங்கேருந்து உடனே கிளம்புறேன், விளையாடுறதுக்குலாம் நேரம் இல்லை, நீ இதை பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு போகும்போது நில்றா எங்கடா போற அப்படி சொல்லிட்டு ஃப்ராஸ்ட் மோனார்க்கு கூப்பிட்டாலுமே நான் போகிறேன்ப்பா அப்படி சொல்லிட்டு அந்த யாக்மெண்ட் அங்கேருந்து கிளம்பிடுவான். அவன் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் சரி நானும் கிளம்பலாமா அப்படி சொல்லிட்டு அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க் பார்க்கும்போது உடனே அங்கே முக்காடு போட்டு வந்தவன் கையில் பார்த்தா ஒரு 2 வெப்பன் எடுத்து வந்துட்டு உங்களை அவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து தப்பிச்சு போக நான் விட மாட்டேன்டா அப்படின்னு வேகமாக அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க்கு அட்டாக் பண்ண வருவான். ஆனால் அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க்கு அசால்ட்டாக அவனோட லெஃப்ட் கை வச்சு அவனோட அந்த ஃப்ராஸ்ட் பவரை யூஸ் பண்ணி ஐஸ் கட்டியை உருவாக்கி அதை அப்படி தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு உன் பவர் நல்லா இருக்கேடா அப்படி சொல்லும்போது அந்த பக்கம் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவோட அப்பா உருவ மாதிரி இருக்குங்க. அவர் செம கடுப்போட அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல சும்மா பயங்கரமா வெடிச்சு சதறிட்டு இருக்கும், ஒரே புழுதியாக தான் இருக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த கேட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ரெட் கேட்டாக மாறி இருக்கும் இல்லைங்களா, அங்கே வெளியே உள்ளவங்கலாம் ஐயோ இது ஒரு ரெட் கேட்டாக மாறிடுச்சு அப்படி சொல்லிட்டு பதட்டப்பட்டு இருப்பானுங்க. அப்படியே இந்த பக்கம் டஞ்சன் கேட்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை பார்த்து இதுக்கு காரணம் நீயா, எங்களோட மக்கள் எல்லாத்தையுமே நீ தான் கொன்னியா, இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருக்குது, நீ பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டியாக சின்ன பையனாக இருக்க, உன்னோட உடம்பு ரொம்ப குட்டியாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பேசுகிற லாங்குவேஜும் உனக்கு புரிஞ்சிருக்கு, நீயும் திருப்பி அதே லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு உன்ன மாதிரி ஒரு குட்டி பையன் வந்ததே இல்லை, இப்போ உன்னோட கதையை நாங்கள் முடிக்க போகிறோம் அப்படி மெதுவாக பேசிகிட்டு இருந்த அந்த மான்ஸ்டரு பட்டாரம் பார்த்தா கத்த ஆரம்பிச்சிடும். டேய் என்னோட ஆட்கள் எல்லாமே உனக்கு பின்னாடி படுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா, அவங்க வந்தாங்கன்னா நீ காலிடா அப்படின்ற மாதிரி இந்த காமெடியில் வரும் பாருங்க, என்னோட பெரிய பையன் சட்டி போட்டு வந்தால் நீங்களா காலிடா
அப்படின்ற மாதிரி அது பயங்கரமாக கத்திக்கிட்டு, டேய் எல்லாரும் வெளியே வாங்கடா, வெளியே வந்து அவனை போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கும்போது அங்கே எவனுமே வரமாட்டான். அப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கும், இடமே அமைதியாக இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த மான்ஸ்டருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இரவும் என்னது நான் குட்டி பையனா கேட்கறதுக்கே காமெடியா இருக்குடா. நீ என்ன சொன்ன? வெளியே வாங்கடா அப்படினியா? இதை நான் சொல்றேன், வெளியே வாங்கடா அப்படின்னு சொன்ன உடனே சும்மா நம்ம ஹீரோவோட ஷேடோஸ் அங்கே இருக்க அந்த மான்ஸ்டரோட ஆளுகள் எல்லாத்தையுமே அடித்து போட்டு தள்ளி தூக்கி புதருக்குலேருந்து வீசிட்டு சும்மா நம்ம ஷேடோஸ்லாம் வெளியே வருவாங்க பாருங்க. பார்க்கறதுக்கு அந்த சீன் பயங்கரமாக இருக்கும். எல்லா ஷேடோஸும் அங்கே புதருக்குள்ளேருந்து வெளியே வந்தோடனே, ஏய் எல்லாரும் வெளியே வந்துட்டீங்கல்ல, வேற யாரும் இல்லையே, எல்லாத்தையும் போட்டு தள்ளியாச்சு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே அதை பார்த்துட்டு அந்த மான்ஸ்டருக்கு கண்ணு முடியலாம் பிதுங்கி, இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரே குழப்பத்தில் இருக்கும். அப்போ அதோட கையில் பார்த்தா அவங்களோட ஆளோட ஒரு சின்ன தலை வேற இருக்கும். அங்கே நம்ம பேரு சும்மா பறந்து வந்து அங்கே நிற்பான். அந்த தலையவே தூக்கி வீசினது பெரு தான். சும்மா அங்கே வந்து நம்ம எல்லா ஷேடோஸும் நம்ம ஹீரோக்கு பின்னாடி நிற்பாங்க. அந்த ஃப்ரேமை பார்க்கவே சும்மா ஆறா அள்ளும். அதை பார்த்துட்டு அந்த மான்ஸ்டரு நீ 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 அப்படி சொல்லிட்டு முக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இன்னும் எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க, ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே பெரு ஈக்ரிஸு நம்ம ஐயாருக்கு ஷேடோ சொல்லலாம் சும்மா பயங்கரமாக ஃபோர்ஸாக சண்டை போடுவாங்க. அதே நேரத்தில் அங்கே இருக்க அந்த மான்ஸ்டரும் அங்கே இருக்க நம்ம ஷேடோ கூட சண்டைக்கு வருவாங்க. சும்மா அந்த சண்டையை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நம்ம ஐயன் எல்லாத்தையுமே போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருப்பான். அடித்து நொறுக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட குதிரை மான்ஸ்டர் மாதிரி ஒரு 2 பெரிய மான்ஸ்டர் அதோட வெப்பனை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு ஓடி வந்துட்டு இருக்கோம். அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது பட்டார்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருந்து அந்த காரடி மான்ஸ்டர் வந்து அதுக்கு 2த்தையுமே அடித்து போட்டு நாக் அவுட் பண்ணிடும். அதை பார்த்துட்டு அங்கே தூரத்து நின்று அந்த மான்ஸ்டரு என்னோட குழந்தைங்க என்னடா பண்ணுன அப்படி சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஆறா பார்க்க அதே ஸ்டைலான ஒரு லுக் விடுவாரு. நம்ம ஹீரோ விட்ட அந்த லுக்குலயே அந்த ஆர்டர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம பெரு அந்த மான்ஸ்டரோட கையை துண்டா வெட்டி வீசிடுவான். நம்ம ஈக்ரிஸு அந்த மான்ஸ்டரோட ஒரு காலை துண்டா வெட்டி வீசிடுவான். 2 பேரும் ஒரு கை ஒரு கால்னு வெட்டி வீசினோன்னே அதால் நிற்க முடியாமல் திணறிட்டு இருக்கும். அங்கே வருவான் நம்ம டஸ்க்கு. அவனோட அந்த மேஜிக் பவரை யூஸ் பண்ணி சும்மா பிடிச்சி ஒரே அமுக்கு தரையோடு சேர்த்து அமுக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் கிட்ட போய் நிற்பான் பாருங்க. அப்போ அந்த மான்ஸ்டரோட கண்ணில் நம்ம ஹீரோ ஒரு மான்ஸ்டர் மாதிரி தெரிவான் பாருங்க. அந்த ஃப்ரேமே சும்மா வெறித்தனமாக இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை பார்த்து, ஏய் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், அந்த கேள்விக்கு நீ மட்டும் பதில் சொல்லிட்ட அப்படின்னா உனக்கு வழியே இல்லாத சாவை தரேன், புரியுதா? நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் இப்போ பதில் சொல்லு. ஆமாம், இந்த சிஸ்டம்னா என்ன? நீங்கள்லாம் எங்கேருந்து வந்திருக்கீங்க? எதனால் வந்தீங்க? இங்கே எதுக்கு மக்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கேட்டுகிட்டே இருக்கும்போது பட்டார்னு பார்த்தா சிஸ்டமே அவனை அப்படி கொண்டுரும். அந்த மான்ஸ்டரை கொண்டுரும், டக்குன்னு செத்து போயிடும். அதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாயி இந்த கேள்வி கேட்டாலே சரியாக பதில் வர மாட்டேங்குது, பரவாயில்ல நான் அந்த சிஸ்டம் என்னன்னு சொல்லிட்டு அப்புறமா கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிஸ்டமில் இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணி இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஆன்டிகிங் போட்டு தரல அந்த ஜிஜி வெஸ்டர்னில் ரேண்டம் கர்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து ஒரு கீ கிடச்சிருக்கும். அந்த கீ நம்ம ஹீரோ இப்போ எடுத்து பார்ப்பான். எடுத்து பார்த்துட்டு இப்போ இதோட ரிக்யூர்மெண்ட்டை நான் அடைச்சிட்டேன் போல இருக்கு, இப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை எடுத்து பார்க்கும்போது அது கார்டனான் டெம்பிள் அதோட கீ, இந்த கீ டபுள் டஞ்சனோட கீ அப்படின்னு சொன்னோன்னே அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஓ இது அந்த டபுள் டஞ்சன் அந்த கோயில், அதை எப்படி என்னால் மறக்க முடியும்? அங்கே தானே எல்லாமே ஆரம்பிச்சது. இப்போ திரும்பவும் அதே இடத்துக்கு நான் போகணுமா? ஆனால் அப்போ இருந்த நான் வேற, இப்போ இருக்கிற நான் வேற. இப்போ மொத்தம் ஆட்டம் வேற மாதிரி மாறிடுச்சு. நான் வரேன் தனியா, வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சும்மா மரண மாதம் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருப்பான். அப்படியே கட்டுப்பான் அந்த டபுள் டஞ்சன். அப்படியே அந்த குகைக்குள்ளே இடம் போகுது. அங்கே கதவு மெதுவாக திறக்குது. உள்ள விளக்குகள்லாம் எரிஞ்சிட்டு இருக்குது. அப்போது அங்கே பயங்கரமான அந்த சிலை, கடவுள் சிலை, அப்படியே அது பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு நான் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையை பார்க்கும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஜின்கோ இருக்கான் பாருங்க, கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு என்ன தைரியம் இருந்தால் என்னோட அண்ணன் ஜின்வோவை பற்றி தப்பாக பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நம்ம ஜின்வோ பற்றி தப்பாக பேசுகிறவங்க எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணி அப்பா எல்லாத்தையும் சமாளிச்சிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டயர்டாக இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நின்னோன்னே, என்னடா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற போல அப்படி கேட்டோன்னே அதை பார்த்துட்டு நம்ம ஜின்கோவும் அண்ணன் வந்துட்டிங்களா, என்னண்ணே திடீர்னு வரீங்க திடீர்னு போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுண்ணே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ படார்னு ஒரு பையில் அந்த மோனா கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வந்து கொடுப்பான். அதை பார்த்துட்டு ஜின்கோவும் அண்ணன் இவ்வளோவா, இவ்வளோ காசை வச்சு நம்ம எத்தனை எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுக்கலாம் தெரியுமானே அப்படின்னு சொல்லும்போது என்னது எம்ப்ளாயியா என்ன பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம சிங்கவும் அண்ணன் இது தெரியாதானே, நம்ம இப்போ தனியாக ஒரு கில்டு ஓப்பன் பண்ண போகிறோம், அதுக்கு நம்ம எம்ப்ளாயி வேணும், அட்லீஸ்ட் ஒரு 3 பேராவது வேணும்னே, இந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த கில்டுக்கு ஒரு அடையாளமே இருக்காது. உடனே அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குண்ணே,
நம்ம கில்டுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ தலையை துண்டு போட்டு என்னது பேர் வைக்கணுமா, இதெல்லாம் சீரியஸான விஷயமாடா, நீ சொல்றது கேட்டு நான் அதை முக்கியமான விஷயம் பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன எப்படி பேசிட்டீங்க, அதுதானே ரொம்பவே முக்கியமான விஷயம், நம்ம இப்போ கில்டுக்கு பேர் வைக்கணும், அந்த கில்டோட பேர் தான் நம்மளோட வரலாறு பேசும், நம்ம இப்போ எந்த மாதிரியான பேர் வைக்கலாம், ஊகோ கில்டு, அப்புறம் ஜின்ஜின் கில்டு, அப்புறம் ஜின்மின் கில்டு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வைக்கலாமானே அப்படி சொல்லிட்டு அவன் சீரியஸாக பேசும்போது நம்ம ஹீரோ ஏய் சோலோ பிளே கில்டு இது எப்படா இருக்கே அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே என்னது சோலோ பிளே கில்டா, என்னென்ன பேர் இது, கில்டுக்கு இதா பேரப்பாக்கே அப்படி சொல்லிட்டு திரும்பிட்டு சே இவருக்கு விளாட்டா போச்சு, நான் எவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், காமெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கடுப்பாயிட்டு இருப்பான். அப்போ கதவை யாரை தட்டிட்டு இருப்பாங்க, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்கோ திறந்து பார்த்துட்டு அப்படியே முழிச்சுக்கிட்டு இருப்பான். அங்கே இருக்கிறவங்க இது ஜின்வோட ஆஃபீஸ் தானே, அவரோட கில்டு தானே அப்படி சொல்லும்போது அதுக்கு ஜின்கோவும் ஆமாம் ஆமாம் இது ஜின்வோனோட, ஐயையோ யார் வந்திருக்கா தெரியுமானே அப்படி சொல்லிட்டு கத்த போது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹண்டர் சாகே தான் அங்கே வந்திருப்பாங்க. அங்கே நம்ம ஹீரோ சாகையை பார்த்துட்டு நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே நான் நான் உங்களோட கில்லில் சேர்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ சாகேவை உட்கார வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணுங்க அப்படி சொல்லும்போது அதுக்கு நம்ம சாகேவும் நான் தான் அப்படியே சொன்னேனே எனக்கு உங்களை கில்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ ஒரு மாதிரி முழிப்பான் கன்ஃபியூஸாக பார்த்துக்கிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே, இவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லி பார்க்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ கேட்பான் ஆமாம் நீங்கள் தான் அங்கே ஒரு அசோசியேஷனில் இருக்கீங்க, கில்லில் இருக்கீங்க, அப்புறம் நீங்கள் எப்படி வந்தீங்க, உங்களை விரட்டி விட்டாங்களா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நான் தான் வந்துட்டேன் அப்படி சொல்லும்போது அப்படின்னா நீங்களே உங்கள் கில்லுலேருந்து வெளியே வந்து என்னோட சோலோ பிளே கில்டில் சேர வந்திருக்கீங்களா அப்படி சொல்லும்போது உடனே அதை கேட்டு சாகவும் என்னது உங்கள் கில்டு பேர் சோலோ பிளே கில்டா, ஏன் இந்த மாதிரி பேர் வச்சுருக்கீங்க, யார் இந்த மாதிரி பேர் வச்சா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு நம்ம இரவும் யார் நாங்கள் 2 பேரும் சேர்ந்துதான் பேர் வச்சோம் அப்படி சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம ஜின்கவும் அண்ணே என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் அதுக்குன்னு ஒத்துக்கவே இல்லை, அதெல்லாம் ஒரு பேரானே அப்படி சொல்லும்போது டேய் நான் அந்த பேர் சொல்லும்போது அமைதியாக இருந்தடா, நீ அமைதியாக இருந்து பார்த்துட்டு அந்த பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அது கேட்டு ஜின்கவும் ஐயையோ அண்ணன் தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரா தெரியலையே அப்படி சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு என்ன இவங்க நம்மளை போட்டு ரொம்ப குழப்பறாங்களே, இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா என்னன்னு தெரியலையே அப்படி பார்க்கும்போது இந்த பக்கம் நம்ம சாகே ரொம்ப வெக்கப்பட்டு அப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம இருக்கும் இவன் எதுக்கு இப்படி வெக்கப்படுறா, எது சரியில்லையே, ஆமாம் நீங்கள் அங்கேருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அந்த கில்டு உங்களை விடுமா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு நம்ம சாகவும் அதுக்கு நான் பெனால்ட்டிலாம் கட்டிட்டு ஃபைன்லாம் கட்டிட்டு வந்துருவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் பெனால்ட்டி கட்ட கூட ரெடியாக இருக்கீங்க என்னோட கில்டில் சேர்றதுக்காக, எதுக்காக உண்மையை சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டோன்னே அதுக்கு நம்ம சாகவும் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை முதல்ல பார்த்தது, அதுவும் மோந்து பார்த்தது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஐஸ்லாண்டில் நடந்த மிகப்பெரிய சம்பவம், அதில் நம்ம ஹீரோ அவங்களை காப்பாற்றினது, அதுக்கப்புறம் அவங்க உயிர் பொழைச்சதுக்கப்புறம் முதல்ல சேர்மன் கோட்டை சங்ஜின்வு எங்கே போனார் அப்படி சொல்லிட்டு மயக்கத்திலிருந்து எழுந்து வந்தோடனே அவர்கிட்ட கேட்டது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே மனசுக்குள்ள நான் உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் உங்க கூட வாழ்நாள் ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன், அஜிச்சோ வெக்கமா இருக்கே அப்படி சொல்லிட்டு வெக்கப்பட்டு இருப்பாங்களா, மூஞ்சில அவங்களுக்கு சமந்து போயிருக்கும். ஆனால் நம்ம ஹீரோ செம கன்ஃபியூஷனா மனசுக்குள்ள வச்சுட்டு இருப்பான். ஆமா நான் அப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு ஏன் பதில் சொல்லாமல் ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க, பதில் சொல்லுவாங்களா மாட்டாங்களா, எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாகிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஜின்கோ வந்து நம்ம ஹீரோ கிட்ட அண்ணே இவங்க ஏதோ ஒரு ப்ரெஷரில் இருக்காங்கண்ணே, என்ன விஷயம் தெரியல, ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குனே அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க தெரியல, இவங்க நல்ல திறமையான ஹண்டர், அப்படி இருக்கும்போது இவங்களே வந்து சேர்றாங்க அப்படின்னா சரி நம்ம ஒன்று போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக சாகிக்கிட்ட இங்கே பாருங்க நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி தெரியல, இப்போ நாங்கள் புதுசாக ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கோம், அது வேணால் நான் சொல்கிறேன், என்னோட சம்மன்ஸில் ஒரு சம்மன் கூட நீங்கள் சண்டை போடணும், என்னோட சேடை கூட உங்களால் சண்டை போட முடியுமா, அதுக்கு நீங்கள் ரெடியா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ அங்கே பார்த்து கேட்டோன்னே அதை கேட்டு அங்கே இருக்க சாகவும் அப்படியா உங்களோட சம்மன் கூட நான் சண்டை போடணுமா அப்படி சொல்லும்போது ஆமாம் அதுவும் ஸ்ட்ராங்கான ஒரு சேடை கூட அப்படி நம்ம ஹீரோ சொன்ன உடனே அதை கேட்டு சாகவும் அப்படியா கண்டிப்பா நான் அங்கே சேடை கூட சண்டை போடுறேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்குவாங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் நம்ம சாகே சண்டை போடுவாங்க, அதில் நிறைய டீட்டெயில் மிஸ் ஆனது இருக்குது, அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுவேன். அதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா அடுத்த எபிசோடு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. அடுத்த எபிசோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.